UGTRB எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நம்மளுடைய PR Max Academyல மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 5 ஸ்பைரல்ஸ் வரும். மெட்டீரியல் கேட்கறவங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவோம். இதுல லைன் பை லைன் கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட நோட்ஸ் இருக்கும். தென் MCQs எல்லாமே இருக்கும். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. UGTRB எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ப்ரொசீஜர் சொல்லித்தரேன். ஈஸியான ஷார்ட்கட்ல இந்த ப்ராப்ளம் அடிச்சிடலாம். அதையும் சொல்லித்தரேன். டைரக்ட் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் n என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 plus x into e power 1 plus x கொடுத்திருக்காங்க. இதை e power 1 into e power x அப்படி பிரிச்சுக்கோங்க. e power 1 அதாவது e power x நம்ம சீரிஸ் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்? 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus and so on plus x power n by n factorial. இதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் கூட நீங்க டினோட் பண்ணிக்கோங்க. x power n minus 1 by n minus 1 factorial plus x power n by n factorial plus and so on. இது e power x ஓட தொடர் வடிவம் சீரிஸ் ஃபார்ம் நான் எழுதிட்டேன். எனக்கு x power n ஓட கோஎஃபிஷியன்ட் வேணும். அது எப்பெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த 1 கூட x power n by n factorial ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபார்ம் ஆகும். இந்த x கூட x power n minus 1 by n minus 1 factorial ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபார்ம் ஆகும். நான் கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் கலெக்ட் பண்றேன். ஆல்ரெடி வெளியில e இருக்கு. சோ x power n by n factorial. x power n ஓட கோஎஃபிஷியன்ட் அங்க என்ன? 1 by n factorial. இந்த x கூட x power n minus 1 by n minus 1 factorial ப்ராடக்ட் பண்ணும்போதும் x power n ஃபார்ம் ஆகும். ஏன்னா x power 1 x power n minus 1 உங்களுக்கு x power n ஃபார்ம் ஆகும். கோஎஃபிஷியன்ட் 1 by n minus 1 factorial. சோ இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன்ல x power n ஓட கோஎஃபிஷியன்ட். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இங்கேயும் n ஃபேக்டோரியல் வேணும் அப்படின்னா ஒரு n மல்டிப்ளை பண்ணி n டிவைட் பண்ணிக்கிறேன். n into n minus 1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது n ஃபேக்டோரியல் தான். நான் ஒரு n ஃபேக்டோரியலை வெளியில எடுத்துறேன். சோ e by n ஃபேக்டோரியல் into 1 plus n. இப்ப ஷார்ட்கட் சொல்லித்தரேன். x power n ஓட கோஎஃபிஷியன்ட் கேக்குறாங்கன்னா நீங்க x power 0 ஓட கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணுங்க. அதாவது n க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னு பார்க்கணும். இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன வரும்? வெளியில e இருக்கு. உள்ள நீங்க ப்ராடக்ட் பண்ணும்போது 1 into 1 1. இது மட்டும் தான் கான்ஸ்டன்ட் டேர்ம். வெளியில ஒரு e இருக்கு e. சோ இந்த எக்ஸ்பிரஷன்ல கான்ஸ்டன்ட் டேர்ம் e. n க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எந்த ஆப்ஷன் e க்கு கூட்டிட்டு போகுதோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். நீங்க n க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 plus 0 1. 0 factorial 1. So e into 1 by 1 answer e.